சார் என்னாச்சு சார்? பேஷண்டோட அட்டெண்டர் நீங்க தானே? சார் ஐம் சூர்யா. ஷீ இஸ் மை வைஃப் நந்தினி. ஹவ் இஸ் ஷீ சார்? ஷீ இஸ் ஓகே. அவளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லல்ல? எஸ், அவங்கள காப்பாத்தியாச்சு. உயிர் பொழைச்சிட்டாங்க. கருப்பா, என் பேத்திய காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. சரியான நேரத்துக்கு கொண்டு வந்தீங்க. கொஞ்சம் டிலே இருந்தா கூட தசைகள்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். கரெக்ட் டைம் கொண்டு வந்ததுனால பொழைக்க வச்சாச்சு. நல்லா இருப்பீயா? Thank you டாக்டர். Thank you so much டாக்டர். Thank you. ரொம்ப புத்திசாலித்தனமா தூக்கிட்டு வந்திருக்கீங்க. 10 நிமிஷம் லேட் ஆயிருந்தா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல நீங்க அவங்கள பாத்துடலாம். Thank you டாக்டர். சரிங்க. Thank you so much. கருப்பா, நீ வேண்டுனது கை போகலையே. கடவுளே, நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துட்டேன். அம்மா, தம்பி நந்தினியை தூக்கிட்டு எவ்வளவு தூரம் ஓடி வந்தாரு தெரியுமா? எல்லாருக்கும் இப்படி ஒரு புருஷன் கிடைப்பாங்களா? மாப்பிள்ள தம்பி, தம்பி ரொம்ப நன்றி தம்பி. நீங்க இல்லன்னா உயிரோடையே கிடைச்சிருக்க மாட்டா தம்பி. சின்னையா, ஏன் சின்னையா, என் பிள்ளைய அப்படி தூரம் தூக்கி சமந்துட்டா சின்னையா வந்தீங்க. அங்கிள், காப்பாத்த வேண்டாமா அங்கிள்? உசுறு போற அவசரத்துல இந்த மாதிரி செஞ்சுதானே ஆகணும். ரொம்ப நன்றி விடுங்க சின்னையா. எம்புட்டு தூரம், அவ்வளவு தூரம் சும்மா காத்தா பறந்து ஓடி வந்தாரு. தெய்வானம்மா, இந்த மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைக்க நம்ம நந்தினி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ சொல்றதும் சரிதாம்மா தம்பி. நீங்க தெய்வம் மாதிரி. சின்னையா, ரொம்ப நன்றிக்கு சின்னையா. என் பிள்ளை உசுரை காப்பாத்துறதுக்கு உங்க கால் ஐயோ சொல்ற சின்னையா. என் பிள்ளைய காப்பாத்திட்டீங்க சின்னையா. போதும் சின்னையா. சின்னையா அங்கிள், இங்க பாருங்க அங்கிள், என்ன பண்றீங்க நீங்க? நான் இன்னும் உங்க பொண்ணை மட்டும் காப்பாத்தல, என் பொண்டாட்டியும் தான் காப்பாத்திருக்கேன் அங்கிள். என் உசுரா இருக்கிற என் பொண்டாட்டியை நான் காப்பாத்தி தானே ஆகணும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவ பொழைச்சா இல்ல. ரொம்ப சந்தோஷம் பேசாம இருங்க. இனிமே எதுவும் பயப்பட வேண்டாம். அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நந்தினி, 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 மடி. கருப்பா, நந்தினி, நந்தினி, ஏத்தா இந்த இடத்துல ஏத்தா கடிச்சிருச்சு. நந்தினி, அத்தாடியும் மறுபிறப்பு தான் தெரியும் பிள்ளை. உனக்கு ஒண்ணு ஆகாதுதான். சின்னையாவும் அந்த கருப்பும் இன்னைக்கு உனக்கு துணை இருப்பாகத்தான். எங்களை சோதிச்சது போதும் கருப்பா. சார், நாங்கள் காலையில் வந்து இறங்கிட்டோம். இன்னும் ஒரு ஐடியாவும் தராமல் இருக்கீங்க. லேட் ஆகுது. நான் சீக்கிரம் சென்னைக்கு போகணும். ஏப்பா, அதுக்கு என்ன பண்ண சொல்றா? காரியம் ஆகணும்னா பொறுமையா தான்ப்பா இருக்கணும். நீ இங்க வந்திருக்கிறது ஒன்னும் கும்மி அடிக்கிறதுக்கு இல்ல, கொலை பண்ண வந்திருக்க. புரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஆனாலும் அதுக்கான ஒரு வேலையையும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லையே. அதான். யோ, நீ நினைக்கிறது மாதிரிலாம் பண்ண முடியாது. இது ஒன்னும் சிட்டி இல்ல, இதெல்லாம் கிராமம். கிராமத்துல எல்லாம் ஒருத்தன் உள்ள வர்றான்னாலே ஏன் வர்றான், எதுக்கு வர்றான்னு அவன் வேலை பாக்குறது மாதிரியே இருக்கும். ஆனா நோட் அவுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு சாதாரணமா கிராமத்துல வந்துட்டு போயிட முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா தான் அடி எடுத்து வைக்கணும். ஏதாவது பிளான் பண்ணீங்களா? யோ, என்னோட சிந்தனை பூரா இதாவே தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஏதாவது திட்டம் போட்டு பண்ணி தரேன். அது இல்ல குழந்தனாரே, அவனுக்கு மெட்ராஸ்ல வேலை இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கும் வேலையை அப்படியே போட்டபடிக்கு வந்துட்டேன். என் அண்ணனை வேற நம்பி ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். அவர் எதையாவது சொதப்பிடுவாரோன்னு வேற நான் ரொம்ப பதட்டமா இருக்கேன். அதுக்காக தான். என்ன அத்தாச்சி, புரியாமே பேசிக்கிட்டு இருக்கிய? நீங்க எல்லாம் என்ன சாதாரண வேலைக்கா வந்திருக்கியா? ஒரு கொலை பண்ண வந்திருக்கியா? அந்த தோட்டக்காரி நீங்க நினைக்கிறாப்புல சாதாரண ஆள் இல்ல. அவ ஒரு பெரிய குடும்பத்தோட மருமக. அவளோட தங்கச்சி அவளை போட்டு தள்ளுறது சாதாரண விஷயமா? கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். அது என்ன நந்தினியோட தங்கச்சின்னு அடிச்சு சொல்றீங்க? நந்தினி என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறான்? யோ, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அந்த தோட்டக்காரி பெரியாளி தான்யா. அவ 10 ஆம்பளைக்கு சமம்.
அத்தாச்சி, இன்னைக்கு நடந்த சம்பவம் தெரியும்ல? ம் கேள்விப்பட்டேன். நந்தினிய பாம்பு கடிச்சுச்சாம்ல. அத்தாச்சி, அது ஒண்ணு சாதாரண பாம்பு இல்ல, நல்ல பாம்பு. நல்ல பாம்பு கடிச்செல்லாம் அவளை சாதாரணமா யாரும் தப்பிக்க முடியாது. அவ அதுலயே தப்பிச்சு வந்துட்டான்னா பாத்துக்கங்க. அந்த தோட்டக்காரி எமனையே ஏப்ப விட்டு வந்து உட்கார்ந்துருக்கா. நம்ம எல்லாம் ஏமாத்துறான். அவளை எல்லாம் சாதாரணமா எதுவும் பண்ணிட முடியாது. கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் பண்ணணும் எல்லாத்தையும். பாரு, பாம்பு கூட அவளை ஒண்ணும் பண்ண முடிய மாட்டேங்குது. அததான் அத்தாச்சி நானும் சொல்றேன். பாம்பு கூட தோத்து போகுது. நம்ம எல்லாம் சாதாரண ஆளு. கொக்கு மாதிரி காத்துக்கிட்டு இருந்து அவளை போடணும். அப்போ நாளைக்கே ஏதாவது பண்ணிட முடியுமா சார்? பாப்பையா, இந்த காரியத்துக்கெல்லாம் பொறுமை ரொம்ப அவசியம். இதுக்கெல்லாம் நேர காலம் பார்த்து சரியான நேரம் வரும்போது நானே சொல்றேன். அப்போ எல்லாத்தையும் சரியா பண்ணிக்கலாம். இரு, சும்மா தொண டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன். யோ, உள்ள வையா. சரிங்க. என்ன தச்சு இப்படி பண்ணிட்டியா? அங்க இருந்து சென்னையில இருந்து வந்திருக்கீல, நாக்கு செத்து போயிருக்குமேன்ட்டு நாட்டுக்கோழி அடிக்க சொல்லியிருந்தா நீங்க திடீர்னு இப்படி இட்லி சொல்லிவிட்டியா? இல்ல கொழுந்தனாரே, நைட்டு நேரத்துல கவுச்சு சாப்பிட வேண்டாமேனு தான். அது மட்டும் இல்ல, நாங்க என்ன விருந்தாளியாவா வந்திருக்கோம்? வந்த வேலை வேற வேற மாதிரி இருக்கு. நாங்க முடிச்சிட்டு கிளம்புறோம். அது போதும் கொழுந்தனாரே. வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க. ஏப்பா, அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுங்கப்பா. அதான் சார், ஒன்றும் இல்லை. டாக்டர் இனிமே பிரச்சனை இல்லை, நான் நார்மலா வேலை கூட பார்க்கலான்னு சொல்லிட்டாருல்ல. எதுக்கு கண் கலங்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நந்தினி. பாம்பு கடிச்சது வேணா ஒண்ணுதான், ஆனா எங்க உசுறு போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த நிமிஷம் என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு நந்தினி. அதான் சார், எம்புட்டு தூரம் மேம்படி நிலத்துல இருந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வரைக்கும் எப்படியும் 1.5 கிலோமீட்டர் தூரம் வருமே. எப்படி அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போனீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியல நந்தினி. அதெல்லாம் எனக்கு ஞாபகத்திலேயே இல்ல. என் மனசு பூரா நீ மட்டும்தான் இருந்த நந்தினி. ரொம்ப தேங்க்ஸ் அத்தா சார். என்ன இது சும்மா சும்மா தேங்க்ஸ் எல்லாம்?